திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 220 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 26. திருத்தணிகை திருத்தலத்தின் சிறப்பு இயல்புகளையெல்லாம் முருகப்பெருமான் கூற திருவாய் மலர்ந்தருள குறப்பாவையாகிய வள்ளிநாயகி அம்மையார் கேட்டு நன்று நன்று என்று ஆன்மாக்களுக்கு இது நன்மை பயப்பது ஆகும் என்று மகிழ்ச்சி அடைந்து, இந்த பூமியிலேயே இருக்கின்ற மலைகளிலே சிறந்த மலையான திருத்தணிகையின் பெருமை பொருந்திய சிறப்பு இயல்புகளையெல்லாம் தேவரீரது திருவருளினாலே அறிந்து, தேவரீரையன்றி வேறு பற்றுக்கோடி இல்லாத தமியேன் உய்தி பெற்றேன் என்று வள்ளியம்மையார் முருகப்பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்தார். இதன் பின்னர் முருகப்பெருமானும் வள்ளியம்மையாரும் சிவபெருமானின் 5 வகை சாதாக்கிய வடிவங்களுள் ஒன்றான கர்ம சாதாக்கியமான சிவலிங்கத்தை சிவாகம விதிப்படி ஸ்தாபித்து சிவபூஜை செய்தார்கள். 12 திருப்புஜங்களை உடைய எந்தையாகிய சுப்பிரமணிய பெருமான், மைத்தீட்டிய கண்களை உடைய வள்ளி நாயகியார் ஆகிய இருவரும் இவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து சிவபெருமானின் நிறைந்த திருவருளையும் பெற்றார்கள். தர்ம வழியில் போர் புரிந்தவர்கள் அபுக்தி பூர்வமாக அந்த போரில் நேரும் குற்றத்திற்கு பிராயச்சித்தமாக போரின் முடிவில் சிவார்ச்சனை சிவபூஜை செய்யும் முறைமை உண்டு. உலகம் உய்யும் முகமாக போர் தணிந்து உறையும் இடமான செருத்தணிகையில் முருகப்பெருமான் இவ்வாறு சிவபூஜை செய்தருளி உயிர்களுக்கெல்லாம் இந்த சிவாகம வழிமுறையை எடுத்துக் காட்டினார், நடத்தி காட்டினார். ஒப்பில்லாத நீண்ட வேல்படையை தாங்கிய சுப்பிரமணிய பெருமான், வாசனை பொருந்திய மாலைகள் செறிந்த கூந்தலினை உடைய வள்ளி நாயகியாரும் இருவரும் உள்ளத்தின் கண்ணே மகிழ்வும் அன்பும் காதலும் நிறைந்திருந்தார்கள். சிவபூஜையால் எய்திய மகிழ்ச்சியும் அன்பும் அப்பூஜை மீது மேன்மேலும் உண்டாகிய அந்த பெரும் விருப்பமும் மேற்கொண்டு உந்த 3 திருக்கண்களை உடைய ஏக்கராகிய சிவபரம்பொருளை பூசித்து துதித்து கொண்டு திருத்தணிகை மலையில் சில தினங்கள் விருப்பமுற்று வீற்றிருந்து அருளினர். அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகியார் இருவரும் பின்னர் ஸ்கந்தகிரிக்குச் செல்கின்றார்கள். விரைவின்மிக்க விமானத்திலிருந்து ஸ்கந்தகிரியில் இறங்கி அளவில்லாத பூதகணங்கள் காக்கின்ற அழகிய பொன்னால் ஆன ஆலயத்துக்கு உள்ளே சென்று அங்கே இந்திரன் புதல்வியாராகிய தெய்வயானை அம்மையார் இனிதாக வாழ்கின்ற கோயிலில் பிரவேசித்து அருளினார். எங்கும் இருக்கும் பெருமானை அகத்தால் என்றும் பிரியாத மறுவில் கற்பு உடைய தெய்வயானை அம்மையார் ஆறுமுகப் பெருமானது திருவருகையை கண்டார். கண்ட அந்த கணமே எழுந்து எதிர்வந்து வழிபாடு செய்கின்றார். அந்த தெய்வ நாயகியாரது முல்லை என்கின்ற கற்பு பூரணம் எய்தி அதன் சின்னமாய் விளங்கும் ஹிருதயமும் தமது ஹிருதயமும் ஒன்றாகச் சேரும்படி முருகப்பெருமான் தெய்வநாயகி அம்மையாரை தம்முடைய அருமை திருக்கரங்களால் எடுத்து தழுவி பூமியின் கண் பிரிந்து சென்றதனால் உண்டான துயரத்தை தெய்வயானை அம்மையாருக்கு தீர்த்தருளினார். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை என்பது திருவிழுக்கூற்றிருக்கை தேவாரம். அவ்வாறு தழுவி அருளினார் முருகப்பெருமான். அந்த சமயத்தில் வள்ளி நாயகியார் தேவேந்திரன் பெற்ற பாவை போன்றவரான தெய்வநாயகி அம்மையாரினுடைய மலர்பாதங்களை வணக்கம் செய்ய தெய்வநாயகி அம்மையார் ஒரு கணமும் அதை தரிக்க முடியாமல் விரைவாக வள்ளி நாயகியாரை திருக்கையில் எடுத்து தழுவி மகிழ்ந்தார். பின் வள்ளி அம்மையாரிடம் கூறி அருளுகின்றார். இதுவரை நான் ஒருத்தி மட்டும் இங்கே இன்பமுற்றிருந்தேன். இன்றைய நாள் எனக்கு என் போல திருமுருக இன்ப வாழியில் இன்புறுவதற்கு உரிமை உடைய இன்னொருத்தி உன்னை நான் இன்று அடைந்துவிட்டேன். இது நான் செய்த நற்பேறு என்று அன்பு முதிர்ந்து உவகை மிக்கார் தெய்வநாயகி அம்மையார். பொதுவாக உலகியலிலே லௌகீகத்தில்
ஒரு மனைவியானவள் தன்னுடைய நாயகனை மற்றொரு பெண்ணும் விரும்பி சேர்ந்திருந்தால் பொறாமைதான் வரும். ஆனால் இங்கே தெய்வநாயகி அம்மையார் தம்முடைய நாயகர் ஆத்மநாயகர், அவர் சர்வலோகைக்க நாயகர், சகல ஆன்மாக்களுக்கும் நாயகர் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். எனவே அந்த ஆத்மநாயகரை, சர்வலோகைக நாயகரை தாம் அணைந்து இன்புறுவது போலவே மற்றையோர் அணைந்து இன்புறுவதை மிக்க உவகையாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாகவே உணர்ந்தாரே அன்றி லௌகிகத்தில் காணப்படும் பொறாமை கொண்டார் இல்லை தெய்வநாயகி அம்மையார். என்றால் தெய்வநாயகி அம்மையார் கற்பின் பரிபூரண நிலை முற்றுப் பெற்று தம் நாயகன் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே என்று கண்டு தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முறையில் உரிமையுடையவளான வள்ளி நாயகியார்தான் வந்திருக்கின்றார், அது மிகவும் நன்று என்று உவகையில் திளைத்தார். ஸ்கந்தகிரியிலே சிம்ஹாசனத்தின் மேல் இருக்கின்ற இரத்தினங்களால் ஆன ஆசனத்தின் மீது தெய்வநாயகியார், வள்ளி நாயகியார் ஆகிய இருவர் தேவியரோடும் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆன்மாக்களின் மீது வைத்த கருணையோடு வீற்றிருந்து அருளுகின்றார். அவ்வாறு சுப்பிரமணிய பெருமான் ஸ்கந்தகிரியிலே அத்திருக்கோயிலில் அழகிய சிம்ஹாசனத்தின் மீது மங்கையர் இருவரோடும் இனிதாக வீற்றிருக்கும் சமயத்தில் தெய்வயானை அம்மையார் சுப்பிரமணிய பெருமானை நோக்கி, பிரபுவே, இங்கே இந்த வள்ளி நாயகியார் வந்து எய்திய வரலாற்றை திருவாய் மலர்ந்தருளுக என்று பிரார்த்தித்தார். ஐராவத யானையால் வளர்க்கப்பட்ட பெண் பிள்ளையாகிய தெய்வயானை அம்மையார் கிளி மொழியையும் முருக்கம்பூ போன்ற சிவந்த வாயையும் உடைய வள்ளி நாயகியாரின் வரலாற்று இயல்பை இவ்வாறு கேட்க பெருந்தகையாகிய சுப்பிரமணிய பெருமான் திருவுள்ளத்தில் எழுந்த மிக்க மகிழ்ச்சியோடு கூறி அருளுகின்றார். இந்த இடத்தில் எம்மோடு ஒன்றாக ஒருமைவுற்றிருக்கும் நீங்கள் இருவரும் திருமாலினிடத்து முன்னர் உற்பவித்தீர்கள். அவ்வாறு உற்பவித்த நீங்கள் உங்களுக்கு 12 வயசு பூர்ணமாகும் அளவும் எம்மைச் சேர வேண்டும் என்று வேண்டுதல் செய்து மிகச் சிறப்பான தவத்தை இளமை காலம் முதலே செய்து வந்தீர்கள். தவம் செய்து கொண்டிருந்த உங்களிடம் யாம் வந்து உங்கள் தவத்துக்கு பெரிதும் மகிழ்ந்து உங்களை யாம் அன்போடு அணைவோம் என்று அருளி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் தனித்தனியாக சென்று தோன்றுங்கள் என்று முன்பு உங்களுக்கு உரைத்தோம். உங்கள் இருவரில் முன்னர் உதித்த மூத்தவளாகிய நீ யாம் உரைத்ததொரு முறையை குறிக்கொண்டு இந்திரனுக்கு பெருமை பொருந்திய புதல்வியாக தோன்றி அங்கே அவன்பால் வளர்ந்தாய். அவ்வாறு வளரும்போது உன்னை யாம் அன்போடு திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாணம் செய்தருளினோம். எனவே தெய்வ நாயகியே, உன் தங்கையாய் தோன்றி நின்ற இவள் யாம் உரைத்ததனால் அதன் பயனை சிந்தித்து பெருமை பொருந்திய அக்னியில் மூழ்கி அந்த ஸ்தூல உடம்பை நீங்கினாள். ஸ்தூல உடம்பு அவ்வாறு விரைந்தழிய அதன் அகத்தே பொருந்திய சூக்ஷ்ம உடம்போடு எழுந்து வள்ளி மலையிலே இருக்கின்ற மரங்கள் நிறைந்த ஒரு சோலையில் சென்று தவம் செய்து கொண்டிருந்தாள். சூக்ஷ்ம உடம்போடு வள்ளி மலையில் வள்ளி நாயகியார் தவம் செய்து கொண்டிருந்த அந்த மலைச்சாரலில் சிவமுனி என்னும் பெயரினை உடைய மாதவனாகிய முனிவன் ஒருவன் அளவற்ற காலம் நிலை பெற்றிருந்து தவம் செய்ததனால் அவர் தவம் செய்யும் இடத்தில் பெண் மானை ஒன்றை பார்த்தார். எதிரில் உலாவுகின்ற பெண் மானை மனத்தின் கண் எழுந்த காம மயக்கத்தால் பார்க்கவே அதனால் அந்த பெண்மான் கர்ப்பம் தரிக்க அந்த சமயத்தில் தவம் செய்து கொண்டிருந்த இவள் அந்த கர்ப்பத்தில் பிரவேசித்தாள். அப்பெண்மான் இவளை தன் வயிற்றில் சுமந்து வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்து உண்டான வள்ளிக்குழியில் ஈன்றுவிட்டு நீங்கியது. அந்த இடத்தில் நம்பிராஜன் என்ற வேடுவ அரசன் தன் மனைவியாகிய கொடிச்சியோடு செல்கின்ற சமயத்தில் இக்குழந்தையை கண்டான். நம்பியும் கொடிச்சியும் ஆகிய அவ்விருவரும் அந்த இடத்தில் இருந்த இவளை அன்போடு எடுத்து தந்தையாகவும் தாயாகவும் மாறி மாறி ஏந்திக் கொண்டு தங்கள் இல்லத்திற்குச் சென்று வள்ளி என்ற திருநாமத்தை இட்டு தமது செல்வ புதல்வியாக செவ்வனை வளர்த்து வந்தார்கள். நெஞ்சில் வஞ்சமின்மையினாலே திருத்தம் படைத்த
வேட்டுவர்களின் செல்வ புதல்வியாகி வளர்ந்திருந்த காலத்தில் யாம் இந்த வள்ளி நாயகி இடத்தே சென்று எமது வேட்கையை முறையீடு செய்தும் கூடியும் பிரிந்தும் பிரிவு ஆற்றாது வருத்தமுற்றும் வாழ்த்துதல் செய்தும் இவ்வாறால் பல்வேறு மாய லீலைகள் புரிந்தோம். அளவில்லாத மாயா லீலைகளைச் செய்து அதனால் திருவிளையாடல்களை இவ்வாறு நிகழ்த்தி பின்னர் பழைமையாகிய முன் உணர்ச்சியை வள்ளி நாயகிக்கு முழுவதுமாக கொடுத்து தந்தையும் சுற்றத்தாரும் மணம் செய்து தர இந்த மடந்தையை யாம் மணம் செய்தோம். இவ்வள்ளி நாயகியை யாம் திருமணம் புரிந்தோம். எனவே மைதீட்டிய கண்களை உடைய தெய்வ நாயகியே, களவியல் ஒழுக்கால் பெருமை பொருந்திய திருமணத்தை செய்து கொண்டு இங்கே இருக்கின்ற இந்த வள்ளி நாயகியோடு அவ்விடத்தை விட்டு விரைந்து நீங்கி தெய்வத்தன்மை பொருந்திய திருத்தணிகை மலையில் சென்று ஒரு சில தினம் அங்கு தங்கியிருந்து இந்த ஸ்கந்தகிரிக்கு வந்தோம் என்று வள்ளி நாயகியாரின் வரலாற்றை சாங்கோபாங்கமாக எடுத்து கூறியருளினார் முருகப்பெருமான். சுப்பிரமணிய பெருமான் இவ்வாறு வள்ளி நாயகியாரின் இயற்கை வரலாறுகளாகிய இவை அனைத்தையும் கூறியருள தெய்வயானை அம்மையார் இவற்றையெல்லாம் கேட்டு நன்று, நல்லது என்று கூறி மகிழ்ந்தார். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.